வணக்கம் எம்பரர்ஸ். நிப்டி நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரைடே 23க்கு உண்டான போஸ்ட் மார்க்கெட்டும் பார்க்கலாம். க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,048. இப்போது என்எஸ்சி வெப்சைட் போயிருக்கேங்க. ரெண்டு ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா கால் போட்டு ரெண்டும் வந்து எது க்ளோஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,100 தான் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால இதை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நாளைக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாங்கன்னாங்க, ஸ்பாட் பார்த்துடலாங்க. முதல்ல ஸ்பாட்டில் டே சார்ட் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே சார்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 1 hour சார்ட் எடுத்துக்கணும். இது தெரிஞ்சால் நம்ம இன்ட்ராடே லெவல்ஸில் ஈஸியாக வந்து நம்ம இப்போ ட்ரேட் எடுக்க முடியுங்க. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்ததுங்க நிஃப்டியில் ரொம்ப நாளாக. இந்த சேனலுக்குள்ளே தான் இது ஒரு 750 பாயிண்ட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜனவரி 8 அந்த ரேஞ்சை கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல இருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ரேலிக்கும் இந்த டாப்புக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டு வச்சுருக்கோம் ஒரு லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம 0.618 ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி 0.618 ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க. ஆனால் அது 0.5க்கு மேலே அதனால சஸ்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல 0.5ல ரிஜெக்ஷனை ஒரு பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் கீழே வருவாங்க, இல்லை இது ஃபேக் மொமெண்ட்டா பியர் ட்ராப்பா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ கீழே வர மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு 25,026 ஒரு வேல்யூ இருக்குல்லங்க, அதாவது நேற்று லோ, அந்த லோவை கட் பண்ணுறாங்களான்னு பாருங்க. அந்த லோவை கட் பண்ணால் நம்மளுக்கு புட் சைடில் ஒரு டார்கெட் கிடைக்குங்க. அந்த புட் சைட் டார்கெட் எவ்வளோ தூரம், மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,919 வரைக்கும் போகுங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் 24,778. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து புட் சைட்லைங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 25,026 அப்படிங்கிறத கட் பண்ணணும். இல்லை நாளைக்கு வந்து கால் சைடு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 0.618 25,119. அந்த 119க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா 25,300 வரைக்கும் போகலாங்க. இந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கு. கால் சைடில் ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்க, செல்லர்ஸை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ணோம், ஆப்ஷன் செல்லர்ஸை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. கடைசி ஒரு 2 நாளாக ஆப்ஷன் செல்லர்ஸ் பயங்கரமாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் செல்லர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. கால் செல்லர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணி இப்போ அவங்க பொசிஷனில் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணோன்னா அந்த வித்த பொசிஷனை வாங்கணும் இல்லைங்க. அப்படி வாங்கினாங்கன்னா புட் சைடில் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புட் சைடில் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுங்க, மார்க்கெட் கீழே இறங்க மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் புட்டு செல் பண்ணால். கிளியராக புரிஞ்சுக்குங்க. கால் சைடில் செல் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா புட் சைடில் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. புட் சைடில் செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா புட்டோட ப்ரீமியம் கம்மியாகும், அப்போ மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கால் ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு கால் ஷார்ட் கவரிங் கிடச்சிதுன்னா அதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும், 25,250 வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து டே சார்ட் வச்சு பார்த்துருக்காங்க. அடுத்தது 1 hour சார்ட் போகலாம். ஸோ 1 hour சார்ட்டில் என்னங்க நடந்திருக்கு, ஒரே ஏரியாவில் ஏதோ கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் 2 daysக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஏரியா மேபி கன்சாலிடேட் ஆகலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா கீழேயும் போக மாட்டாங்க, மேலேயும் போக மாட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நாள் அடுத்த நியூஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி நியூஸ்னா, பட்ஜெட் நியூஸாக இருக்கலாம், இல்லை யூஎஸ் ட்ரேட் டீலாக இருக்கலாம், இல்லை யூரோப் கூட ஒரு ட்ரேட் டீல் போடுறாங்கல்ல அது கூட இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே ஈரான் கூட வார் வந்ததுன்னா மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லாக செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ருப்பி வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கு. ருப்பி வேல்யூ கம்மியாகும் போது அவங்க இருக்கிறத செல் பண்ணிட்டு போனாங்கன்னா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதனால அவங்க கம்ப்ளீட்டாக செல்லிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்னால தான் மாறும். அது எப்போ மாறும் அப்படிங்கிறது தெரியல.
அது வரைக்கும் நிஃப்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நான் பார்த்துருக்கேன், நிஃப்டி கன்சல்டேஷன் மோடுக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் திருப்பி மேலே போவாங்க, இந்த இடத்துக்கு போனால் திருப்பி செல் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு 25,900 26,200 வரைக்கும் மேலே கீழே போயிட்டு இருந்தது இல்லைங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,026 இதை கட் பண்ணவே கூடாது. இதை கட் பண்ணாங்கன்னா 24,919 ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் எக்ஸ்பிரி டேங்காட்டி செகண்ட் டார்கெட் வரைக்குமே போனாலும் போயிடுவாங்க. ஸோ 24,778 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இங்க இது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி கிடைச்சதுன்னா திருப்பி 25,000 வரைக்கும் போவாங்க. ஸோ நார்மலா மார்க்கெட் ஒரு சைடு தான் இருக்குங்க. எக்ஸ்பிரி டே, அதுவும் வந்து மந்த் எண்ட் எக்ஸ்பிரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்கு, மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்கு. ஸோ சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் போகும்போது நம்ம ப்ரீமியம் சார்ட்ல அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனால் நம்ம அந்த ட்ரேடை பற்றி யோசிக்கலாங்க. இல்லைன்னா அந்த ட்ரேடை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட் 25,100 தான் எடுத்திருக்கோம். மார்க்கெட் கீழே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 900 கிட்ட போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 24,900 சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க, காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 25,100 புட்டு கால் ரெண்டும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஹை, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லோ, அப்புறம் க்ளோஸ் இது மார்க் பண்ணியிருக்கோம்லங்க. அதே மாதிரி கால்லையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 24,900 சப்போஸ் மார்க்கெட் கீழே 24,900 கிட்ட போயிடுச்சுன்னா 24,900 புட்டு காலில் எடுத்து வச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், ஹை, லோ இதை மார்க் பண்ணுங்க. இதை மார்க் பண்ணீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் கிடைக்குதுல்ல, இந்த 3 லைன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சிது, ஆப்போனண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செல் அடிச்சு விட்றாங்க அப்படின்னா அங்கிருந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாங்க. இதுதாங்க சிம்பிள். நம்ம பையிங் கைடு வீடியோ பார்த்தவங்களுக்கு கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பார்க்கலைன்னா அந்த பையிங் கைடு வீடியோ பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி புட்டு கால் சார்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் ஹை, லோ, க்ளோஸ் மார்க் பண்ணுங்க. அந்த இடத்துல ரிவர்சல், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸில் ரிவர்சல் கிடச்சதுன்னா ஆப்போனன்ட் செல்லிங் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து நாளைக்கு உண்டான ப்ரீமியம் சார்ட் செட்டப்புங்க. ப்ரீமியம் சார்ட்டில் சப்போஸ் புட் சைட் போகிற மாதிரி இருந்ததுன்னா இது 180, 110க்கு மேலே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 122, அதுக்கப்புறம் 140, 140க்கு மேலே போனாங்கன்னா 261 வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய டார்கெட். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து புட் சைடு. இதே கால் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருந்தாங்கன்னா 131 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அதாவது கடைசியாக ஒரு ஸ்விங் ஹை. அந்த 131 மேலே போயிட்டாங்க அப்படின்னா 200 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல பெரிய டார்கெட். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிடைச்சதுன்னா எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பையிங் கைடில் சொல்லியிருக்கேன், சப்போஸ் இது வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா நேராக அங்கே தான் போவாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரே மாதிரி ட்ரேடு 2 தாட்டி கிடைச்சாலும் கிடைக்கும் ஒரே நாளில். ஸோ அது பாருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் என்னாச்சு, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துதா அப்படிங்கறத ஒரு ரீகேப் பார்த்துடலாங்க வெறும் ப்ரீமியம் சார்ட்ல. ஃப்ரைடே மார்க்கெட் என்னங்க ஆச்சு, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையிலேயே கால் சைடு கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிட்டு அப்புறம் போய் அன்னத்தை ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9:25க்கு ரீடெஸ்ட் முடிஞ்சுது. 9:30க்கு அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. இங்கே 9:30க்கு என்னங்க ஆச்சு, இப்போ அவங்க மேலே போயிட்டு திருப்பி அந்த வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் போட்டாச்சு. கேண்டில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தாங்க கூட, இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு ஒரு 112 ரூபாயில் என்ட்ரி ஆகிட்டு 71 ரூபா ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் 71 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா 71 ரூபா வந்ததுங்களா, வரவே இல்லையா. ஃபர்ஸ்ட் டார்கெட் 164 சொல்லியிருந்தேன், அந்த 164 ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. எத்தனை மணிக்கு, 11:45க்கு.
அப்புறம் திருப்பி கீழே வந்ததுங்களா, அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம்னா எவ்வளோங்க போயிருக்கோம், ஆல்மோஸ்ட் 268 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. நம்மளுக்கு 230 ரூபா தான் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். 205 ரூபா ஈஸியாக அடிச்சிருக்கோம். ஸோ 2 ட்ரேடு உங்களுக்கு புட் சைடில் அழகாக கிடச்சிது. ஸோ இது நான் ஒன்றுமே மேனிப்புலேஷன்லாம் இல்லைங்க, கிளியராக நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தாங்களா, ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்களா, அதே டைமில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அடுத்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது இங்கே என்ட்ரி போடலாம். என்ட்ரி போட்டு ஒரு 10 பாயிண்ட், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் விட 10 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போடலாம். போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கும். ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிவார்டு கிடச்சிருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 53 பாயிண்ட்டு, ரெண்டாவது இங்கே என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா 205ன்னு வச்சுருந்தா கூட இங்கே ஒரு 98 பாயிண்ட், 150 பாயிண்ட் கொடுத்தோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு நேற்று போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிஃப்டி வந்து மினிமம் 25 பாயிண்ட்ஸ் டெய்லி கொடுக்கும், வாரம் 200 பாயிண்ட் கிஃப்டாக கொடுக்கும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 150 பாயிண்ட் கொடுத்துட்டான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் போதும், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்பாட் சார்ட்டில் அந்த லெவல்ஸ் பக்கத்தில் வராங்களா, அந்த லெவல்ஸில் வரும்போது அதே மாதிரி ப்ரீமியம் சார்ட்லேயும் அதே மாதிரி லெவல்ஸ்க்கு வராங்களா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த இடத்துல ரீடெஸ்ட் கிடைக்கும்போது என்ட்ரி போடுங்க, இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. அவ்வளோதாங்க. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள். தேங்க்யூ.